ஆழ்ந்து கேளுங்கள். வெளியிலே ஃப்ரீடம் டு டூ எனிதிங், என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு. நினைச்சா போய் ஒரு பொருளை வாங்கலாம், நினைச்சா ஒரு வீட்டை வாங்கலாம், நினைச்சா எங்க வேணாலும் போகலாம், நினைச்சா ஒரு சினிமா பார்க்கலாம், நினைச்சா நினைச்சபடி பேசலாம், நினைச்சா நினைச்சபடி என்ன வேணா செய்யலாம். இது ஃப்ரீடம் டு டூ. இது நிழல் சுதந்திரம் மட்டுமே. உங்களுக்குள்ள தொடர்ந்து பிரஷரை உருவாக்கிட்டு இதை செய், அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணுன்னு உங்களை தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்கும் மன அமைப்பு உங்களுக்குள் இருப்பதே தெரியாமல், உங்களுக்குள் இருப்பதை நீங்களே கண்டுபிடிக்க முடியாமல் ஒளிந்து கொண்டு, ஆனால் நீங்கள் காணாது இருந்தாலும் இந்த உலகத்தை நீங்கள் காணுகின்ற விதத்தையே முடிவு செய்கின்ற வாசனை, இவைகளிலிருந்து முழு சுதந்திரம் தான் நிஜ சுதந்திரம். ஃப்ரீடம் ஃப்ரம். நிழல் சுதந்திரம், நிஜ சுதந்திரம். இந்த 2 வார்த்தையை புரிந்து கொள்ளும். பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த 2 சுதந்திரத்தையும் ஃப்ரீடம் டூ உடனடியா நடந்துருங்கய்யா. உள் உலகத்தையே வெளி உலகம் தொடருகின்றது, உள் அனுபூதியையே வெளி அனுபவம் தொடருகின்றது. இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாருமே நினைக்கிறது உள் சுதந்திரத்தை அடையிறது ரொம்ப நாள் ஆகும், எனக்கு வயசாய் போயிரும். இல்லை, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி வைத்திருக்கின்றேன். உள் சுதந்திரம் மிக 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 எளிமையானதும் உடனடியாக அடையக்கூடியதும். பகவான் ரமண மகர்ஷி சொல்ற மாதிரி ஐயே அதிசுலபம். ரமண மகர்ஷி இன்னொரு கருத்து, ரொம்ப அழகான ஒரு சத்தியத்தை சொல்லுவார். குருவாசக கோவைன்ற ஒரு நூல்ல அவர் சொல்லி அவருடைய சீடர் முருகனார் வகுத்த பாடலாக தொகுத்த ஒரு நூல் குருவாசக கோவைன்னு. அதுல சொல்றாரு, ஒரு முக்கோணமான சுவர், அந்த சிறைக்குள்ளே இருக்கின்ற ஒரு மனிதன் உண்மையில அந்த சிறையில் 3வது சுவர் இல்ல, 2 சுவர் தான் இருக்கு, 3வது சுவரே இல்ல. ஆனா அந்த 2 சுவர்களின் மீது முட்டிக்கொண்டு இருக்கின்ற மனிதன் ஐயோ ஐயோ ஐயோ, சிறையில் அடைபட்டு கிடக்கின்றேனே, சிறையில் அடைபட்டு கிடக்கின்றேனே, என்ன கொடுமை அப்படின்னு புலம்புறான். எப்படி இந்த சிறையிலிருந்து விடுபடுவேன், எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும்னு கதறி அழறான். அவன் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்கய்யா, ஒன்னே ஒண்ணுதான், திரும்பி பார்க்கணுங்க. அந்த 3 சுவர்கள் முன்னிலை, படற்கை, கட்டாது இருக்கப்படுகின்ற சுவர் தன்மை. வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.